மெடிமிக்ஸ் சோப்பு வீடியோவில் இதை மட்டும் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. எஸ், மிஸ் பண்ணிட்டோம் தான். ஸோ இந்த சோப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெடிமிக்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு சோப்பு வகையில் வரக்கூடியது தான். அதாவது சோப்புன்ற ஒன்று இருக்குது, பாத்திங் பார் அப்படின்ற ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி 2 டைப்பை சொல்லியிருந்தோம். அதில் சோப் கேட்டகரியில் வரக்கூடியது தான் இது. இதில் டிஎஃப்எம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 62% இருக்குது. அதுக்கு அர்த்தம் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அந்த ஃபேட்டி மேட்டர், அந்த சர்ஃபாக்டன்ட் வந்து 62% இருக்குது. மீதி இருக்கக்கூடியது வந்து சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட். இன்க்ரீடியன்ஸில் பார்க்கும்போது பாம் ஆயில், கோகோனட் ஆயில், பாம் கர்னல் ஆயில், இந்த 3 வந்து பிரைம் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. இது வந்து ஆயிலாகவே சேர்றது கிடையாது. அந்த ஆயிலையும் அல்கலையையும் மிக்ஸ் பண்ணி அந்த சர்ஃபாக்டண்ட்டை உருவாகுது இல்லையா, அந்த ஃபேட்டி மேட்டர், அதை தான் இவங்க வந்து ஆயில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. C14 ஒலஃபேன் சல்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தட்டிக் சர்ஃபாக்டன்ட்டையும் வந்து இதில் சேர்க்குறாங்க. ஏன்னா 62% தானே நேச்சுரல் ஃபேட்டி மேட்டர் இருக்குது, மற்ற எல்லாமே வந்து சிந்தட்டிக் தான். இதில் முக்கியமான விஷயம், இதில் ஆயுர்வேதிக் சோப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 18 வகையான மூலிகைகளை வந்து இது வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. அண்ட் இன்க்ரீடியண்ட்லையும் அந்த 18 வகையான மூலிகைகளையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து மில்லிகிராம் அளவுக்கு இதில் சேரதான் செய்யுது. ஆனால் இந்த சோப்பை கொஞ்சம் தள்ளி வச்சிருந்தாலே நமக்கு அந்த சோப்போட வாசனை வந்து இங்கே வரைக்கும் அடிக்குது. அதுக்கு காரணம் இந்த மூலிகைகளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. இதுலேயும் வந்து மற்ற காஸ்மெட்டிக் சோப்பில் இருக்க மாதிரியான பெர்ஃப்யூம்ஸ் வந்து சேருது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு காஸ்மெட்டிக் சோப் மாதிரி தான். என்ன இதில் அடிஷ்னலாக அந்த ஆயுர்வேதிக் மூலிகைகளை வந்து எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த மூலிகைகள் மூலமாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த சோப்பை யூஸ் பண்ணலாம். ஒரு சில ஸ்கின் பிரச்சனைகளுக்கும் இது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த 18 வகையான மூலிகைகள் தான். பட் நம்ம அந்த வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி எந்த சோப்பில் எந்த விதமான இன்க்ரீடியண்ட்டை பயன்படுத்தி இருந்தாலும் சரி, அது அதிகபட்சமாக நீங்கள் சோப்பை பயன்படுத்துறதுலேருந்து 1/2 hour வரைக்கும் தான் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். அதனால இந்த மூலிகைகளோட பயன் உங்களுக்கு வேணுமா வேணாமான்றதை நீங்களே முடிவெடுத்துங்க.